பல வருஷமாக எரியாத கேஸ் ஸ்டவ் அடுப்பை நொடி பொழுதில் சரி செஞ்சிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு தேவை நிறைய டிப்ஸும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் கேஸ் ஸ்டவ் வச்சுருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக வந்து அந்த அடுப்பு எரியவே எரியாது. அந்த மாதிரி எரியாமல் இருக்கிற டைமில் நம்ம ஒரு அடுப்பை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து கிச்சனில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். கால் கடுக்க நின்று நம்ம வந்து ஒரு அடுப்புலேயே நம்ம வந்து எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து எவ்வளோ சுலபமான முறையில் நம்ம கடைகளுக்கு எதுக்கும் கொண்டு போகாமல் நம்ம காசை வந்து செலவு பண்ணாமல் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து காசை சேவ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம எவ்வளோ சூப்பராக வந்து அதை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம வாங்கும்போது 2 அடுப்புமே நல்லா சூப்பராக நல்லா எரியும். அதுவே பார்த்திங்கன்னா நாள் போக போக பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி வந்து மக்கர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அடுப்பு நல்லா எரியும், ஒரு அடுப்பு நல்லாவே எரியாது. அதை நம்ம என்ன தான் கடையில் கொண்டு போய்ட்டு சரி பண்ணாலுமே பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் நம்ம கடை போய்ட்டு கொண்டு போய்ட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும். ஒரு அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக எரியும், இன்னொரு அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னே நமக்கு தெரியாது. நான் வந்து ஃபுல்லாக தான் அடுப்பை வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா நேராக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ஞாபகம் வந்து கரெக்டாக நேராக இருக்குது. இதில் ஸ்டேஜில் தான் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. இதில் சாதாரணமாக நம்ம வெந்நீர் கொதிக்க வச்சுனாமே வந்து 1 ஹவர் ஆகும் அது கொதிக்கிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இது எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வந்து ஒரு நிமிஷத்துலேயே நம்ம வந்து எப்படி சூப்பராக எரிய வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒற்றை அடிக்கிற கம்பு வச்சுருப்போம். இது வந்து நரம்பில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும். நல்லா கம்பி மாதிரி நல்லா வந்து வளையவே வளையாது. இதை வச்சு தான் நம்ம சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நரம்பில் ஒரு நல்லா ஷார்ப்பாக இருக்கிறத ஒன்று மட்டும் நம்ம வந்து சிஸ்ஸர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். என்னோடய குச்சி பார்த்திங்கன்னா நல்லா பழசாயிருச்சு, தேஞ்சு போச்சு. புதுசாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு அந்த நரம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மேலால் வந்து நம்ம வைக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடியால் வந்து ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அது வழியாக நம்ம கையை வச்சு நம்ம அந்த நரம்பை வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன குட்டி ஹோல் மாதிரி இருக்கும். அது உள்ளே நம்ம வந்து எந்த பொருளையுமே உள்ளே விட முடியாது. இந்த மாதிரி நைஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே நல்லா உள்ளே போயிடும். இதில் எந்த வித அடைப்பு இருந்தாலும் பார்த்திங்கன்னா சூப்பராக கிளியராக ஆகிடும். எந்த சைடு அடுப்பு எரியலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடு அடுப்பை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நமக்கு கிளியராக ஆகிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் அந்த நரம்பை வச்சு நல்லா உள்ளே வெளியில் இந்த மாதிரி வந்து நம்ம இழுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து அதில் இருக்கிற அடைப்பு எல்லாமே வந்துடும். பாருங்கள், நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது எப்படி எரியுது அப்படிங்கிறதே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நரம்பு வந்து ஓரளவு வளைஞ்சிருச்சு. தேவைப்பட்டுச்சா அப்படின்னா நீங்கள் இன்னொரு நரம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவு சூப்பராக வந்து அடுப்பு எரியுது. ஃபஸ்ட்டு நான் வந்து அடுப்பு காமிச்சதுக்கும் இப்போ காமிக்கிறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பாருங்கள் எந்த அளவு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே நான் வந்து பாத்திரமாக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 2-3 டைம் பார்த்திங்கன்னா கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எந்த வித யூஸுமே எனக்கு இல்லை. சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். நான் ஊக்கு வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஊக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுனால அந்தளவு வந்து உள்ளே வந்து அது செட் ஆகலை. சரி, இது வந்து நரம்பு அப்படிங்கிறதுனால நல்லா நைஸாக இருந்துச்சு. இதை வச்சு ட்ரை பண்ணும்போது நல்லாவே வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆணுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நான் அடுப்பு வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஒரு பானை வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து வெந்நீர் தான் வந்து வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி. எந்தளவு அடுப்பு இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா வந்து அடுப்பை வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து காமிக்கிறேன். அதையும் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், நான் ஃபுல்லாக தான் அடுப்பாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவு சூப்பராக வந்து அடுப்பு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு அடுப்பு இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெயில் வந்து நல்லாவே கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டம்ளர் வந்து பச்சை தண்ணி குடித்தாவே பார்த்திங்கன்னா வெந்நீர் குடிக்கிற மாதிரி இருக்குது நமக்கு. அதுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம சில்லுன்னு வந்து தண்ணி ஆக்குறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டிப்ஸ் தான். நம்ம எப்போ தண்ணி குடித்தாலுமே பார்த்திங்கன்னா தாகம் அடங்குற மாதிரியே தெரியவே இல்லை. அதுக்கு ஒரு சின்ன டிப் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து நல்ல வெயிலாக இருக்கிற டைமில் நம்ம வந்து கூலிங்கான வாட்டர் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அது உடம்புக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து அந்த சாதாரண தண்ணியை எவ்வளோ கூலிங்காக நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டு டிஷர்ட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காட்டன் கிளாத் ஏதாவது இருந்தாலுமே எடுத்துக்கலாம். நான் வந்து பசங்களோட டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன். டிஷர்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிக நேரம் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கும் போது அப்படியே வந்து அது காயாமல் அப்படியே இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி டிஷர்ட் எடுத்துக்கிறேன். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை போர்ஷனை எல்லாமே நம்ம உள் சைடு நம்ம வந்து அப்படியே கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி பானை தான் எடுத்திருக்கேன். பானையில் நம்ம அந்த மாதிரி பச்சை தண்ணியை நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன்.
நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சின்ன பானை எடுத்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் பெரிய குடமா இருந்தாலும் இதே மெத்தடை நம்ம பெரிய டிஷர்ட் ஹஸ்பண்டோட டிஷர்ட்லாம் இருந்துச்சுன்னா கூட நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். செம்பு குடமா இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். மண்பானையாக இருந்தாலுமே நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு மேலே வந்து டிஷர்ட் போட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஷர்ட்டை நல்லா வந்து தண்ணியில் நனைச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி ரொம்ப நேரம் வந்து தண்ணி வந்து கூலிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஷர்ட் காய அப்படி மேலே வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுட்டே இருக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா நைட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் கடியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும். காலையில் குடிக்கிறதுக்கு ரொம்பவே சில்லுன்னு சூப்பராக இருக்கும். இதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த வெயில் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனே வந்து சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய உடல் உபாதைகள் வரதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் எல்லாம் நம்ம வந்து போட்டு விட்டு வெளியில் விளையாட அனுப்புவோம். அந்த மாதிரி விளையாடும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து கரைப்படைஞ்சிரும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை எவ்வளோ சூப்பரான முறையில் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டிப்ஸ் தான். நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைஸெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம். அதில் எந்த கலர் உங்கள்கிட்ட இருக்கோ எந்த கலர் வேணாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைஸால் 4 சொட்டு மட்டும் நம்ம வந்து அந்த கரைப்படைஞ்ச இடத்துல நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். லைஸாலே பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நுரை வரும். அதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து கையால் நல்லா தேய்ச்சி எடுத்து நல்லா சூப்பராக பளிச்சு ஆகும். ரொம்ப வந்து கிளியராக வந்து ஒயிட்டாக ஆகலை அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஓரளவு வந்து நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாக ஆகிடும். நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் நம்ம வாஷ் பண்ணி அதை வந்து வெயிலில் நல்லா காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள் இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஓரளவு வந்து பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு பசங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைஸால் யூஸ் பண்ணி நல்லா வந்து பளபளப்பாக ஆக்கிடலாம் ட்ரெஸ்ஸை. கவலையை விடுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே அப்படியே ஒதுக்கி போட்டுருவாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள் ஓரளவு நம்ம சூப்பராகவே வந்து டிஷர்ட்டை வந்து கிளியராக வந்து ஒயிட்டாக ஆக்கியாச்சு. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து வெளியில் வந்து எங்கேயாவது நம்ம போக செய்வோம். அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலெலாம் நம்ம தண்ணி கொண்டு போவோம். தண்ணி கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகும்போது என்னவோ கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுவே வந்து நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெந்நீர் மாதிரி ஆகிடும். அதுவும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வெயில் டைமில் நமக்கு சொல்லவே தேவையில்லை. நம்ம ஏதோ வெந்நீர் கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம பசங்கள்லாம் ஸ்கூல் முடித்து சாக்ஸ் பார்த்திங்கன்னா பழசாகிடும். நம்ம மறுபடியும் வந்து நம்ம ஸ்கூல் சேர்க்கும்போது புது சாக்ஸ் தான் வாங்கி நம்ம வந்து போட்டு விடுவோம். அது மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி பழைய சாக்ஸை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரிய சாக்ஸாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் 2ஆக வந்து அப்படியே மடித்து விட்டுக்கிறேன். இதுவே வந்து சின்ன சாக்ஸு அந்த பாட்டிலுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாக்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சாக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்து அந்த பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி நல்லா மடித்து விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபுல்லாகவே நனைச்சி எடுத்துடலாம். நனைச்சிட்டு ஏதாவது ஒரு கவரில் வச்சு நம்ம ஹேண்ட்பேக்கில் கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் அந்த தண்ணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டில் படுக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அது கூடவே வந்து தண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம ஃபஸ்ட்டு வந்து மொண்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து தண்ணி வந்து ஹீட் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு அது மேலே நம்ம வந்து அந்த பாட்டிலை நனைச்சி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹோல் நைட்டே பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக சில்லுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.